அனைவருக்கும் வணக்கம். வடிவ எழுச்சி வடிவக் கொள்கைகளின் அடுத்த நூலாக உருக்கெழு நூல் வர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உருக்கெழு நூலில் உள்ள கருத்துக்களை ஒரு உரையாடலாக பதிவு செய்வதற்காக இங்கு சிலர் இணைந்துள்ளோம். நான் நலன், ஆசிரியர் தேன்மொழி, நெறியோன் மற்றும் ஆசான் செந்தமிழன் அவர்கள் உரையாடலில் இணைந்திருக்கிறார்கள். உரையாடலை துவங்குவோம். வணக்கம் அண்ணா. இந்த உருக்கெழு நூல் பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க கூட்டமைவுல பாடம் எடுக்க தொடங்கும்போது ரொம்ப இயல்பா தொடங்கின பாடமா நினைக்கிறேன். அதுவும் முப்பரு நிலை அது சம்பந்தமா ஒரு முப்பரு நிலையில அகலம், ஆழம், நீளம் எப்படி வந்து ஒரு முப்பரு நிலை பொருள் அமைக்குது. அந்த பருப்பொருள்ன்றது அடுத்த நிலையை எட்டி ஒரு வகையில ஒரு வலைநூல் ஒரு நூலோட ஒரு ஆழமான ஒரு கருத்தா அந்த இருள் ஆழம் அமைக்கிறது, அதுக்கு அடுத்த நிலையில அகலமாகிறது, அதிலிருந்து நீளம் இப்படி வந்து இருளும் ஒளியும் புணர்ந்து கோணம் அடுத்த வடிவங்கள் ஒவ்வொன்றும் பிறக்கிறதா இன்னும் ஆழமா போற மாதிரி தொடங்கிச்சு. ஆனா அந்த தொடங்கின நிலையிலேருந்து அப்படியே வெளியே வந்து தோற்றமா எப்படி மாறுது அந்த வடிவம் அப்படின்ற இந்த முனைக்கும் அதாவது வடிவமா எப்படி தொடங்குது முப்பருநிலை பொருட்கள் அப்படின்றதுலேருந்து தொடங்கி அதே மாதிரி இந்த முனைக்கு தோற்றமா எப்படி மாறுது, தோற்றமா நம்ம ஒவ்வொன்றையும் எப்படி பார்க்கறது அப்படின்ற முனைக்கு வந்து தோற்றத்தோட வடிவங்கள் வடிவ நிலைகள் என்னென்ன, அதோட மறைமொழிகள் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பாய்ச்சலா 2 பக்கமும் போயிட்டு வந்த மாரி இருந்தது. இது ஒரு எதிர்பாராத நிகழ்வா தான் இருந்தது. ஆனா ரொம்ப வியப்பா இந்த முனையிலயும் பார்க்க முடிஞ்சது. அந்த பக்கமும் தோற்றத்த வச்சு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது 2 பக்கமும். இது இப்படி வெளிவந்து இதே வகையில தான் இப்போ உருக்கெழு நூலும் வந்திருக்கு. முதல் 3 இயல் வந்து வடிவக் கொள்கைகள் அதோட ஆழத்தையும், அடுத்த 3 இயல்கள் தோற்றமா ஒரு பொருள் எப்படி வெளிப்படுது அப்படின்ற ஆழத்தையும் சொல்ற மாதிரி, இந்த 2 முனைகளையும் முன்பு 3 இயலாவும், பின்பு 3 இயல்களாவும் பிரிச்ச மாதிரி தான் இந்த நூல் இருக்கு. இது ஒரு படிக்கிறவங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வியப்பா தான் இருக்கும் அத படிக்கும்போது. ஆனா அது இப்படி வெளிவந்ததுக்கு ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட காரணம் ஏதாவது இருக்கா? இது இந்த முறையில வெளிவந்தா எளிமையா இருக்கும், எளிமையா புரிஞ்சுப்பாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு நூல், வலைநூல்லாம் பல பேர் படிக்கிறதுக்கு கடினமா இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா இந்த நூல் வந்து அதே வடிவ ஆழக் கொள்கைகள் விளக்கினாலும், அது படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாவும் இருக்கு. அதே நேரம் தோற்றத்தோட தொடர்புபடுத்தி பேசும்போது, அதுவும் வந்து உடனே ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கு. அதனால இப்படி வந்தா அது எளிமையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாடமா இது வடிவமைக்கப்பட்டதா? அது தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் நலன், தேன்மொழி, நெறி. இந்த கலந்துரையாடல் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உருகெழு நூல் பணிகளில் என்னோட ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் நீங்க, தேன்மொழியும் நலனும். செங்கலை வடிவியல் கற்றுக்கொள்ளும் மாணவர்களில் கூடுதல் ஈடுபாடு கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் தேன்மொழி, நெறியோன் 2 பேரும் கடந்த ஒரு 5 ஆண்டுகள், ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக அவர்கள் சிறுவர்களாக இருந்த பொழுதே என்னோடு பயணிப்பவர்கள். இன்று அவர்களுடைய வடிவ கொள்கை கல்வி, அதில் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய தேர்ச்சி மன நிறைவளிக்கிறது. இப்ப நலன் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஈடுபாடும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. இப்படி நம்முடைய பேரண்டத்தின் வடிவ கொள்கைகளை இவ்வளவு இளையோரிடம் உரையாடுவதும் பெரும் பேரு இறைவன் நமக்கு அருள் இருக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி, இந்த உருகிழு நூலுடைய 2 எல்லைகள், ஒன்று 3 பரிநிலைகள் என்பன யாவை என்பது, அது ஒரு எல்லை. அது மற்றொன்று ஒரு இலை எப்படி வடிவம் எடுக்கிறது, ஒரு பூ எவ்வாறு வடிவம் எடுக்கிறது, மாந்த உடல், பிற பொருட்களின் உடல், உயிரினங்களின் உடல்கள் ஏன் இப்படி இருக்கின்றன என்ற தோற்றவியல், இது ஒரு எல்லை. இந்த 2வது எல்லை
கண்ணுக்கு புலனாவது, அளந்து பார்க்கத்தக்கது. அதாவது அதனுடைய ஆக்கம், அளவு, இறுதி ஆகிய மூன்றும் நமக்கு புலனாவன. அந்த முதல் எல்லை 3 பருநிலை என்பது யாது, அது எவ்வாறு அமைகிறது என்பது ஆக்கம், அளவு, இறுதிக்கு அப்பாற்பட்டது. அது இறைவன் எம்பெருமானுடைய மூலம் வெளிப்படும் நிலை. நீங்கள் சொன்னது போல உருகெழு நூல் என்பது அந்த 2 எல்லைகளுக்கும் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அது நம்மை இந்த 2 எல்லைகளுக்குள்ளும் அழைத்து செல்கிறது. இப்போ இது இப்படி ஒரு திட்டம் இருந்ததா, இந்த நூல் இப்படி வர வேண்டும் என்று இருந்ததா என்பதை கேட்டால் உறுதியாக இல்லை. நீங்க கேள்வி கேட்கும் பொழுதுதான் அதன் 2 எல்லைகள் இப்படி இருக்கின்றன என்பது கூட எனக்கு தெரியும். அதாவது அதன் அப்படி நான் விளங்கிக் கொள்கிறேன். அது எந்த நூலுக்கும் எந்த திட்டமும் இருப்பதில்லை. அப்படித்தான் உருகெழு நூலும். இது எளிமைப்படுத்தப்பட்ட வடிவத்தில் வருவதற்கு ஓர் அடிப்படை உண்டு. அது என்னவென்றால், இந்த பாடங்கள் எல்லாமே ஆசான் மாணக்கர் கூட்டமைப்பில் உள்ள செங்கலை வடிவியல் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டிருக்கீங்களா? நான் இந்த செங்கலை வடிவலுடைய சில அறிமுக பாடங்கள் நடத்தினேன். அதன் பிறகு தேன்மொழி வெள்ளனும் பாடங்கள் நடத்துறீங்க. கொள்கை அடிப்படைகளை நான் நடத்தும் பொழுது வெளிப்பட்ட பாடங்கள் இவையெல்லாம். அப்ப இயல்பாகவே இது எல்லோருக்கும் புரியணுன்ற நோக்கம் வந்துருது. அந்த நோக்கத்தோடு கண்ணுக்கு தெரியும் சான்றுகளை காட்டி பேச வேண்டிய வாய்ப்பு அமைந்து விடுகிறது. அதனால ஒரு எளிமையான பக்கம் இந்த கொள்கைக்கு அமைந்து விட்டது. இன்னொன்று, குற்றவியல் குறித்த எனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு வேட்கை. எப்பொழுதும் எந்த பொருளை பார்த்தாலுமே அது அந்த வேட்கை என்னால் தவிர்க்க முடியாது. இந்த இலை ஏன் இப்படி இருக்கு, இந்த பூ ஏன் இப்படி இருக்கு, இதுல ஏன் இவ்வளவு வண்ணங்கள் இருக்கு, இதுல ஏன் இவ்வளவு அடுக்குகள் இருக்கு, இங்க ஏன் வளையுது, இங்க ஏன் குவிந்து இருக்கு, இது ஏன் கூறாக இருக்கு என்ற கேள்வி இல்லாமல் ஒரு பொருளை பார்ப்பதற்கு எனக்கு வராது. அப்ப இது எல்லாத்துக்கு பின்னாலும் கொள்கை இருக்கு, இலக்கணம் இருக்கு, எண்ணியல் இருக்கு. ஏனும்போது அவற்றை நமக்கு அம்மையப்பர் அறிவித்து விட மாட்டாரா என்ற ஒரு ஏக்கம். அது ஒரு தாய் தகப்பன்ட்ட குழந்தை எதையும் எதிர்பார்த்து இயங்குவது போல இதிலும் எனக்கு ஒரு ஏக்கம் எப்பொழுதுமே இருக்கும். அந்த ஏக்கத்தினோ ஊடாகத்தான் நான் அந்த செங்கலை வடிவிலுக்குள்ள சில கொள்கைகள் எல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கினேன். இப்போ உருகெழு நூல் வழியாக எனக்கு அந்த இயக்கம் தணிக்கிறது என்பது அது ஒரு வீழ்ச்சியாக. இதுக்கு முந்தைய நூல்கள் அது அது நீங்கள் குறிப்பிட்ட போல அது புரியாது, அது எல்லாருக்கும் புரியாது. பாடம் நடத்தினா புரியும். ஆனா அது எளிதா மேலோட்டமாக பார்த்தாலாம் அதை புரிஞ்சுக்க முடியாது. அதோட சூத்திரங்களை அதன் கணக்கீடுகள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா எனக்கு உள்ளுக்குள் இருந்த வேட்கை என்னன்னா, இந்த சூத்திரங்கள் தான் இலைக்கோ ஒரு மனித உருவத்துக்கோ அல்லது ஒரு பறவையின் உருவத்துக்கோ புழு பூச்சிகள் உருவத்துக்கோ இருக்கு. இந்த சூத்திரங்களை எப்படி இந்த உயிரினங்களோடு பொருத்துவது என்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. இப்போ உருகெழு நூல் அதை வாரி வழங்கிவிட்டது. அந்த வேட்கையை இறைவன் தனித்து விட்டிருக்கிறான். அந்த உருகெழு என்ற சொல்லி அந்த அம்மையப்பர் வழங்கிய சொல்தான். அப்படி ஒரு சொல்லெல்லாம் தெரிந்து புழக்கத்திலும் இல்லை, பழங்கால சொற்களாகவும் பார்க்க இயலாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது புழக்கத்துல நூல்கள்ல எதுவும் இருக்கிறதாகவும் எனக்கு தெரியல. உருகெழு என்ற சொல்லே நமக்கு இந்த நூலுக்கென்றே வழங்கப்பட்ட சொல்லுது. இப்போ இந்த உருகெழு என்ற கொள்கை மறைவாக இருக்கும் இறைவனது மூல மற்றும் ஆதி வடிவ நிலை எப்படி ஓர் உயிரினமாக அல்லது சில பேரண்ட பொருட்களாக வெளிப்படுகிறது என்ற அந்த கொள்கை சூத்திரங்களாக விளக்குறது. அப்படி ஒரு அற்புதமான கொள்கையும் அதனை புரிந்து கொள்ளும் பேரும் நமக்கு இதுல கிடைத்திருக்கிறது. இதன் வழியாக நாம் இனி தோற்றவியலுக்குள் புகலாம்.
அதாவது இலைகளை புரிந்து கொள்ளலாம், மலர்களை, கொடிகளை, மாந்த உடலின் உறுப்புகளை, ஒவ்வொரு உறுப்பையும் புரிந்து கொள்ளலாம். பிற உயிரினங்களின் உறுப்புகளை, அவற்றின் வடிவங்கள் கொண்டு புரிந்து கொள்ளலாம். அது அது எண்ணும் பொழுதெல்லாமே எனக்கு ஒரு களிப்பு தான். அது எப்பொழுது அந்த அந்த நூலுக்குள் நுழைவோம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏற்கனவே அதுக்கு ஒரு பெரிய குழுவெல்லாம் அமைச்சிருக்கிறோம். அவர்களுக்கு இது அடிப்படை கல்வி. என்னுடைய செங்கலை வடிவியல் மாணவர்கள்ல தோற்றவியலில் ஈடுபட விரும்புபவர்களுக்கு அடிப்படையான கல்வி. இந்த கல்வி இல்லாம அதுல எந்த பணியும் செய்ய முடியாது. அப்படி நாம் இறைவனது ஒரு திருவாயிலுக்குள் நுழைந்து மற்றொரு திருவாயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த திருவாயிலில் இருந்து அழைப்பு வரும்பொழுது நாம் அதனுள் புகுவோம். அந்த திருவாயில் என்பதுதான் இப்பொழுதைய நம்முடைய நிலை. அதுக்கு நம்ம காத்திருக்கிறோம் அந்த பணிகளில் ஈடுபடுறது. இதேதான் அடுத்தது கேட்கலான் இருந்தேன். அதாவது தோற்றவியல் நூலுக்கான தொடக்கமா 6வது இயல் இதுல இருக்கு. அதுவும் அது இலை பூவோட வடிவங்களோட இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 4 வடிவ நிலைகளையும் ஒப்பிட்டு தெளிவா எப்படி விளங்கிக்கிறது, அந்த வினைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த இயல். அது செயல்படும் போதே அந்த இயல் அவ்வளவு விருப்பமா இருந்தது. 6வது இயல் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத காட்டும்போது ரொம்ப அருமையா இருந்தது. பார்க்கவோ, படிக்கவோ ரொம்ப தொடர்பு படுத்தி புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அது அடுத்த தோற்றவியல் நூல் எப்போ வரும்? அத பத்தி இன்னும் அதிகமா எப்ப தெரிஞ்சுக்கலாம்? அடுத்த நிலையில எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படின்றது தான் ரொம்ப ஆவலோட இருக்கோம் நாங்கலாம். அந்த ஆவல் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நூல படிச்சதுக்கு அப்புறமா. அ தொடர்ச்சியா பார்த்தோம்னா, இப்ப இதுலயே வந்து இலைகளோட வினைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது, இது ஒரு வகையில வந்து இந்த இலைகள அ நம்ம இப்ப முப்பொருளோட பொருத்தி புரிஞ்சுக்க முடியற மாரி நான் நினைக்கிறேன். அதாவது முப்பொருள் பாடங்கள்ல நம்ம ஐம்பூத வரிசை படிநிலை எப்படி வந்திருக்கு? இப்ப அதுல இருக்கிற ஒவ்வொன்னும் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப இந்த இலைகள்ல இத வேப்ப இலை அப்படின்னு எடுத்தோம்னா, அதுல வந்து வெண்மை மிகுந்திருக்கு. அந்த மாரி ஒவ்வொன்னுத்தையும் நம்ம சொல்லி அத நம்ம ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த பாடத்திலயும் வந்து முப்பொருள் பாடத்திலயும் நெறைய விளக்கங்களோட புரிதல் கிடைச்சிருக்கு இப்போ. இப்ப அதோட ஒரு வகையில இது தொடர்பு படுத்துற மாரி இருக்கு. அதுவுமே ரொம்ப வியப்பா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப அது தொடர்பாவும் தோற்றவியல்ல பாடங்கள் இருக்குமா? அப்படின்றது ஒரு சின்ன கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னும் ஆவலா தெரிஞ்சுக்கலாம். இதையும் அதையும் தொடர்பு படுத்துற மாரியான கருத்துக்களும் வந்து இது அடுத்தடுத்து வருமா நமக்கு? அத கேட்க முடியுமா? வாய்ப்பு இருக்குமா? அப்படின்றது தான் அடுத்த கேள்வியா எனக்கு இருக்கு. அதாவது நம்முடைய முப்பொரு நிலை கொள்கை இருக்கே, அது ஈடு இணையும் ஒப்பும் இல்லாதது. அந்த கொள்கையை விளங்கி கொண்ட, அதாவது ஆழம், அகலம், நீளம் ஆகிய 3 பருநிலைகள் பற்றிய இலக்கணம், சூத்திரங்கள். அந்த இலக்கணம் இருக்கு. சூத்திரங்களை வந்து எண்கோணத்திலிருந்து நாம் பெறுகிறோம். எண்கோணம் தான் யாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற வடிவம். இந்த எண்கோணத்திற்குள் இருக்கும் ஆழம், அகலம், நீளம் ஆகிய இந்த இரண்டோட இயைவு, உணர்ச்சி, இவற்றின் கலவி நிலை, இந்த 3லிருந்து தான் பேரண்டமே உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தோற்றவியல்ல ஒரு தாமரை இலையோ, தாமரை முகை, மொட்டு, அது அதன் மடல் விரிந்த நிலை ஆகியவற்றை நாம புரிந்து கொள்ளணும்னா முப்பொரு நிலை கொள்கை இல்லாம வாய்ப்பே இல்லை. நீங்க ஆழம் என்றால் என்னென்ற தெளிவடையாத யாரும் செங்கலை வடிவியல்ல முதல் நிலையில் கூட தேர்ச்சி அடைய முடியாது. ஆனா ஆழத்தை அளக்க முடியாது. ஆழம் வந்து அளவைக்கு அடங்காது. அது ஒரு அளவை தனக்கு இருப்பது போல ஒரு மாயை வெளிப்படுத்தும். அதானே நீங்க எல்லாம் படிச்சிருக்கிறீங்களா? உருகழுல இருக்கணும் இல்ல, அது தனக்கு ஆழத்துக்கு அளவையே இல்லை. ஆனால் அது ஒரு அளவைக்கு ஆட்படுவது போன்ற மாயையை விளைவிக்கும். அதான் மாயை. அந்த மாயையை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா ஒண்ணு தெரியணும், இது ஒரு அளவைக்கு அடங்குவதை போல காட்டுது, ஆனா இது அடங்காதது. இது ஆழம். இது எந்த அளவைக்கும் ஆட்படாது. ஆனா இது ஒரு அளவைக்கு அடங்குவது போன்ற மாயையை வெளிப்படுத்துகிறது என்பதை புரிஞ்சுட்டு ஒவ்வொரு படிநிலையிலுமே அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு தான் அகலத்துக்கு போகணும். அதுக்கு பிறகுதான் நீளத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 3ஐயும் இவ்வாறு புரிந்து கொண்டால்தான் ஒரு ஒரு தாமரை இலையின்
ஒரு மடல் எவ்வாறு விரிகிறது, அதன் வடிவம் ஏன் எவ்வாறு இருக்கிறது என்பது புரியும். அதாவது எல்லாத்தையுமே தாமரைன்னு நான் சான்று சொல்றேன். எல்லா உருவங்களுடைய அடிப்படைக்கும் ஒப்புரநிலை கொள்கை இல்லாமல் எந்த புரிதலுமே நமக்கு கிடைக்காது. அதனால அது அது ஒரு பெரும் பயணம். அது உள்ள நம்ம நுழையும் போது அது ஒரு ஒரு இறைவனுடைய மடியில் தவழ்வதற்கு ஒப்பானதுதான். அது நுழைவோம், நம்ம போலாம். கண்டிப்பாண்ணா. அதுக்கு தான் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ ஆவலாக இருக்குது. அதுவும் இதுக்கு முன்னாடி வடிவ நூலில் அணுக்கொள்கை அதெல்லாம் இருந்தாலும், இந்த நூலில் இருக்கிற அந்த வடிவக் கொள்கையோட ஒரு அடிப்படை வந்து ரொம்ப நேரி, அடுத்து மடுவோட விளக்கங்கள், அதோட சுற்றளவோட விளக்கங்கள், இது ஒன்னொன்றுமே வந்து ரொம்ப ஆழமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தான் அணு பற்றி படிச்சிருக்கோம். வடிவ நூலில் நிறைய அதை பற்றி கூறப்பட்டிருக்கு. வடிவத்தோட குத்து, கிடை இதை பற்றின வடிவங்களையும் வந்து ஊழி நூல்லேருந்து பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குனாலும், இந்த நூலில் இன்னும் செறிவா அந்த முப்பொரு நிலையை அழகா விளக்கின மாதிரி, ரொம்ப தெளிவா விளக்கின மாதிரி பட்டுது இந்த நூல்ல வேலை செய்யும்போது. இது ரொம்பவே ஆச்சரியமா இருந்ததும் கூட வேலை செய்யும்போது. இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப அடுத்து வர ஒரு ஒரு தோற்றத்துக்குமான ஒரு அடிப்படைய புரிஞ்சுக்கிறதுக்கு, அ மாணவர்களும் பல பேரு காத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அத ஒவ்வொன்னா புரிஞ்சுக்கலாம் அப்டின்ட்டு. ம். நல்லது நலன். ஆமா. இப்ப எனக்கு வந்து சிறு வயதுல இருந்தே அண்டவியல் கருத்துகள்லயும், வானியல் கருத்துகள்லயும் அது என்னன்னு புரியலனாலும், அ ஆர்வமும், கேள்விகளும் ரொம்ப அதிகமா இருந்துட்டே இருந்தது. அத பெற்றோர்கள்ட்ட அத கேள்விகளா வெளிப்படுத்தும் பொழுது, அ அம்மா வந்து கூட்டிட்டு போனதும் இப்போ சயின்ஸ் கிளாஸஸ் அந்த மாரி இது பண்ணியிருந்தாங்க. இப்ப அதுல வந்துலாம் எ வெறுமே அறிதல்களா இருந்ததே தவிர, எதையுமே ஒரு புரிஞ்சுகிட்ட நிறைவு அப்படிங்கிறது வந்து எதுலயுமே கிடைக்கவே இல்ல. இப்ப அந்த நேரத்துல தான் நீங்க வந்து கோயில் கட்டுமானம் அறிமுகப்படுத்துனீங்க. அப்பயும் அது வெறுமே கட்டுமானம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் உள்ள நுழைஞ்சாலும், இன்னைக்கு வந்து அது அது கூட்டி வந்திருக்கிற தூரம் அப்படிங்கிறது மிக பெரிதாவும், வியப்பாவும் இருக்கு. அத இவ்ளோ செறிவான பாடங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு இடையில எனக்கு சிரமமா இருந்தப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன். இதனுடைய முழுமைய புரிஞ்சுக்க முடியல. ஆனா புரிஞ்சுக்கணுன்ற ஏக்கம் இருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, நீங்க வந்து முயற்சிகள் எதுவும் செய்யாம, விருப்பத்தோட மட்டும் காத்துரு. விருப்பங்களோட பணியாற்றிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ அ நானு ஆசிரியரா இதுல பாடங்கள் எடுக்கும் பொழுது, மாணவர்கள்ட்டயும் பார்க்குற ஒரு சிக்கல் என்னன்னா, அவங்க ஏற்கனவே இருக்கிற அறிதல்களையும், இல்ல பார்க்குற பொருட்கள கடந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் ரொம்ப சிரமம் இருக்கு. நானும் அத கடந்து வந்த ஒரு சிக்கல் தான். இப்ப உருகெழு நூல் ரொம்ப எளிமையா பார்க்குற பொருட்கள்ல இருந்து விளக்குனாலும், அதனுடைய ஆழத்த புரிஞ்சுக்கிறதுக்கும் வெறுமே புலன்கள தாண்டி பார்த்தா தான், அதனுடைய ஆழத்தையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. இப்ப அது மாரி புரிஞ்சுக்கணுன்ற விருப்பத்தோட, ஆனா அது ஏதோ ஏதோ ஒண்ணு தடுத்துட்டு இருக்கிற மாணாக்கருக்கு, அ அந்த அந்த மறைப்ப விளக்குறதுக்கு, அல்ல விளக்கி பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்மா. தேன் இது எல்லாரிடமும் இருக்கிற சிக்கல். இப்போ உரையாடல் கேட்கக்கூடிய மாணவர்களுக்கும் பிற நம்முடைய மக்களுக்கும் இது உள்ளே நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நூல், அதாவது செந்நூல் முதல்ல நமக்கு வழங்கப்படுகிறது. அதுல செந்நூல் வந்து முழுக்க முழுக்க அது அது ஒரு எந்த வடிவத்தையும் கற்பனை கூட செய்ய இயலாது. அது அது எதுவுமே ஒரு தோற்றத்துக்கு இருக்காது, கற்பனைக்கு அடங்காது. அப்படி ஒரு ஒரு ஆழ்நிலை அது. அதுல வெறும் சூத்திரங்கள், மறைமொழிகள் இருக்கும். அதை ஒருவாறு நம்ம வரைபடங்கள் ஆக்குறோம். ஆனா அது இல்லை. இப்ப எண்கோணம்னு ஒண்ணு போடுவோம். ஆனா அது எண்கோணம். நம்ம அந்த நூல் பணியாற்றும் பொழுது உடன் இருந்தவர்கள்ட்ட சொன்னது, இதுதான் எண்கோணம் அப்படின்னு நம்ம ஒண்ணு போடுறோம். ஆனா உள்ளுக்குள் நான் உணர்ந்தது இதல்ல. உள்ளுக்குள் எதை உணர்றேனோ அதை நம்ம வரைபடமாக்க முடியாது. இப்படித்தான் சொன்னா அது அப்படி அந்த ஒரு நிலை என்னன்னு சொல்றது, அது ஒரு சொல்லப்போனா அது ஒரு என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொல்லலாம் பேச்சு வழக்குல. ஏன்னா நான் இதனை உணர்கிறேன், ஆனா இதை நல்ல வடிவமாக்க முடியாது அப்படின்னா அதுக்கு வேற என்ன பேர்?
அது எப்ப மெய்ப்பாடு அடையுதோ அப்பதான் அது வந்து மெய்ப்பொருள் அல்லது மெய் எறிவுன்னு ஆகுது. அது மெய்ப்பாடு அடையலைன்னா அது ஒரு ஒரு என்ன ஒரு உளறல். அந்த நூலே ஒரு உளறல் என்று புறந்தள்ளப்பட்டிருக்கும். ஆனா அது மெய்ப்பாடு அந்த நூல் வெளிவந்த காலத்துல அடையலை தான். அது ஏன்னா அது எதையுமே நிறுவல. அந்த நூல் கொள்கைகளை சொல்லுது, கொள்கைகளை மட்டும்தான் சொல்லுது. அது எந்த கொள்கையை சொல்லுதோ அது வடிவத்துக்கு அடங்காது, அது ஒரு வடிவத்திலே இருக்காது. ஆனா அது அதனுடைய கொள்கைகளை சொல்லுது. அப்படிதான் அடுத்த நூல் வந்து உருநூல் வரும் பொழுது அதனால நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, அந்த உருநூலுக்கு உரிய உரையாடலுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. உடன் யாராவது உரையாடணும் இல்லையா? ஏதாவது இப்ப நம்ம ஒவ்வொரு நூல் வருதுன்னா அந்த நூலோட கருத்துக்களை நான் எழுதும் பொழுது உரையாடுவதற்கு இருந்தாங்க. அந்த ஒரு நூலுக்கு மட்டும் இல்லாம போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த செந்நூல்ல ஏற்பட்ட அந்த பட்டறிவு. அதாவது எல்லாமே பூடகமா இருக்கு. பேச்சு வழக்குல சொன்னா பூடகமா பேசுறாங்க. அதான என்னன்னே புரியல. இது இது ஒரு வடிவத்துக்கும் இல்லை, ஒரு அளவு இல்லை இதுல என்பதனால உருநூல் பற்றி நாம் சொல்லும் பொழுதும் உருநூல் கருத்துக்களை நம்ம பேசும் பொழுதுமே கூட எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அதாவது ஒரு உரையாடலுக்கு வழி இல்லாம போச்சு. காரணம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டப்பதான் வியப்பா இருந்தது. இங்க வந்து ஏற்கனவே எண்கோணம் அருங்கோணம் அப்படின்னு ஒரு வடிவம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. கல்வி இருக்கு இங்க. இப்போ எண்கோணம் என்று நம்ம இப்போ என்ன சொல்றோம், செந்நூல் எதை சொல்லுதுன்றதுக்கும் இங்க இருக்கக்கூடிய எண்கோணத்துக்குமே அது என்ன தொடர்பே இல்லை கிட்டத்தட்ட. என்னுடைய பெரும் ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிப்படை தகுதின்னு கூட இப்ப அதை சொல்லலாம். அது என்னன்னா, நான் அதை படிக்கல. நான் வந்து இங்க என்ன கல்வி இருக்குன்றத படிக்கவே இல்லை. அது எனக்கு வரல பிடிக்கல. ஆகவே அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு வந்து என்ன ஒரு அறியாமை இருக்கு. வெறும் அறியாமை மட்டும்தான் இருக்கு. அதுல ஒரு இறைவனுடைய வழங்கல்கள் வரும்பொழுது அது மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அப்ப அதன் மீதான கேள்விகள் தான் எனக்கு இருக்கு. அதாவது அதன் மீதான கேள்விகள் என்ன, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எது வழங்கப்படுகிறதோ அதனை விளங்கி கொள்வதற்கான கேள்வி கேட்டது வேற, எது வழங்கப்படுதோ அது சரியா தவறான்ற கேள்வி கேட்கறது வேற. இந்த வேறுபாடுதான் மாணவர்கள் சிக்கிற இடம். இப்போ உருபொருளாக வருவது, முயற்சியின்றி இறைவனால் வழங்கப்படுவது மீது கேள்விகள் எழ வேண்டும். அது எதுக்குன்னா, அந்த உருபொருளை புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப புரிஞ்சு கொண்டாதான் ஆழப்பட முடியும்ன்றதுக்காக கேள்விகள் எழ வேண்டும். மாறாக உருபொருளாக வருவது சரியா தவறான்னு கேள்வி கேட்டா அப்ப அந்த உருபொருள் நிலைக்காது. அப்படித்தான் இருக்கும் கல்வி அறிவை கொண்டு கேள்வி கேட்டு நம்முடைய மாணவர்களில் பலர் கூட சிந்திச்சுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன் அவங்களுக்கு அந்த கேள்வி வரல? இவங்க ஏற்கனவே பார்த்தது வந்து வேற ஒரு கல்விய, அதை இதோட ஒப்பிடுறாங்க. அதோட இது ஒப்பிட்டு கேள்வி கேட்கறாங்க. அப்போ வழங்கப்படும் அந்த உருபொருள் வந்து சிதைஞ்சு போயிடுது. அப்படி எனக்கு வந்து அந்த சிக்கல் எதுலையுமே வந்தது கிடையாது. இந்த நூலுமே முதலில் வரும் பொழுது அதுல நான் மட்டும்தான் இருக்கிறேன். அதுல அதை இன்னொரு மனிதருக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு காலமாக தான் செய்து. ஆனா நான் கேள்விகள் இல்லாம இல்லை. நான் வந்து எனக்கு வழங்கப்படும் எல்லா பாடங்கள் மீது கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்கு. எனக்கு கேள்விகள்லாம் நீங்க உனக்கு தேனுக்கு தெரியும், தேனுக்கு நிறைய தெரியும், நெறிக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா அந்த நூல் எழுதும் பொழுது நிறைய தேன் நம்ம தான் உரையாடி இருக்கிறோம். என்ன வலைநூல் காலத்துலலாம் நான் மணிக்கணக்கை நம்ம உரையாடி இருக்கிறோம். அப்புறம் என்னோட கேள்விகள் எல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்க முடியுமான்னு இருக்கும். ஆனா அந்த எல்லா கேள்வியும் எது நோக்கி இருக்குன்னா, அதை புரிஞ்சுக்கிறத நோக்கி இருக்கு. அதன் மீது அது வழங்கப்பட்ட பாடம் சரியா தவறான்னு ஒரு கேள்வி எனக்கு வராது. அத இந்த கேள்வி எழுப்பும் முறை, அத கேள்வி தானே. நம்ம தமிழ்ல வந்து கேள்வினாலும் அறிவு தானே. கேள்வி அப்படின்னா என்ன, கேட்டல், அதாவது வினா வினா போன்றது. அது வினா கிடையாது, வினா போன்றது. அதுக்கும் கேள்விதான் சொல்லு, அறிவுக்கும் கேள்விதான் சொல்லு. அது எவ்வளவு அற்புதம் தான் இறைவனுடைய மொழி இதுன்னு நம்ம சொல்றோம், இறைத்தமிழ்.
நீ கேள்வி எழுப்பி அறிவினை பெற வேண்டும். அப்போ கேள்வின்ற ஒரு சொல்லே அறிவுக்கும் உரியதா இருக்கு, என்ன நீ எழுப்பு வினாக்களுக்கும் உரியதா இருக்கு. என்ன ஒரு அர்த்தம் பாரு. இன்னைக்கு கூட இந்த ஐநெறி நூலுக்காக ஐநெறி சாரம் அப்படின்னு ஒரு மறைமொழி நமக்கு திருப்புன்கூர் அன்னை சன்னதியில வழங்கப்பட்டது. அது இந்த கேள்வி எழுப்புவதை பற்றி தான். இப்போ அப்ப அதனால எனக்கு ஒரு ஒரு பெரிய விடுவிப்பா இருந்துச்சு பல புதிர்களுக்கு. மக்கள் ஏன் வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஏன் இவ்வளவு தடுமாறுறாங்க, ஏன் இவ்வளவு குழம்புறாங்கன்னா அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா அந்த நமக்கு வழங்கப்படும் உருபொருள்கள் மீது அல்லது இறைவனுடைய வழங்கல்கள் மீது இது வேணுமா வேணாமா, இது சரியா தவறா, இது ஆகுமா ஆகாதா, இந்த கேள்வியை எழுப்புறாங்களே தவிர அதனை புரிந்து கொள்ள வேண்டுன்ற கேள்வி எல்லாம் எழுப்புறதில்லை அப்படின்றதுதான். நம்ம செங்கலை வடிவேல் மாணவர்களுமே நீ கவனிச்சீன்னா தெரியும், நீயும் நலனோ பாடம் நடத்தும் பொழுது பலருடைய கேள்வி எங்கிருந்து வரும்னா அவங்க ஏற்கனவே கற்றுக்கொண்டவற்றிலிருந்து வரும். அதுல இருந்து வரும். என்னைக்கு அவங்க அத அப்படியே அழிச்சு தூக்கி போட்டுட்டு இதுதான் கல்வி, இதுக்குள்ள நம்ம நுழைவோம்னு வர்றாங்களோ அப்போ ஒரு தெளிவு விளக்கம் கிடையாது. அறியாமை நமக்கு வேணும், அறிவு அழிக்க தெரியணும். அதன் பிறகு இதுல மெய்ப்பாடு இல்லைன்னு அவங்க ஒரு வேளை கருதுனாங்கன்னா அவங்க அவங்களோட கல்விக்கு. ஆனா இங்க என்ன இருக்குன்னு பாக்கணும்னா நீங்க இங்க இருக்கிறது தான் பார்க்கணும், இதன் மீதுதான் கேள்வி எழுப்பணும். இது ஏன் அதை போல இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பொது அறிவுக்கு அது விடை கிடைச்சிடும். ஏன்னா அது பொது அறிவுன்றது என்னது, ஒரு போல செய்தல் தானே. ஒருத்தர் ஒண்ணு கண்டறிஞ்சிட்டாருன்னா அதுதான் உலகம் முழுக்க பரப்பிட்டு இருப்பாங்க. நம்முடைய மரபெல்லாம் இறைவனோட நுட்பங்களை பெறுவது, அவனுடைய வழங்கல்களை ஆழ்ந்து புரிந்து கொள்வது. அதனால நாம் என்ன பெற்றோமோ அது நமக்கு மட்டுமே. அதை போல இன்னொருத்தரெல்லாம் அதை பெறவே முடியாது. இந்த கல்வியை கற்பதற்கு இவ்வாறான ஒப்படைப்பும் அறியாமையில் நிலைக்கும் தன்மையும் கேள்விகள் மீதான ஒரு தெளிவும் வேணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உமான். எனக்கும் இது ரொம்ப எனக்கு இருந்த சில கேள்விகளுக்கும் ஒரு விடையா இருந்தது. அப்படி ஒரு அறிவை நோக்கி எழற சில கேள்விகள் எப்படி திசை தப்பி போறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமா அமைஞ்சிருதுன்றது, இத செங்கலை வடிவேல புரிஞ்சுக்கணும்னு விரும்புற மாணாக்கருக்கும் இது ரொம்ப ஒரு அற்புதமான வழிகாட்டலா இருக்கும்னு நினைக்கிறேன். மேம், என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, அப்படியான ஒரு ஒப்படைப்போட அறிவை அழிக்க தெரிஞ்சு விரும்பி இத கத்துக்கிற மாணாக்கர் உரிய பொறுப்பும் போக்கும் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம செங்கலை வடிவியல்ல இருந்துதான் கோயில் கட்டுமானங்களும் இன்னும் நிறைய செயல்பாடுகள், இசைக்கும் செங்கலை வடிவியல் கொள்கைகளுக்கும் அவ்வளோ ஒற்றுமைகள் இருக்கு. ரெண்டுத்துக்குமே அடிப்படை ஒரு இடம்தான், இறைதான் அப்படிங்கறதான் உண்மை. இப்போ இத புரிஞ்சுக்கிற மாணாக்கருக்கான பொறுப்பு என்ன, அவங்களோட போக்கு என்னவா இருக்கணும், விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையான தேவையான கேள்வி இது. இப்போ நமக்கு என்ன பொறுப்பு? செங்கலை வடிவியல் மட்டும் இல்ல, முப்பொருள், இசை உள்ளிட்ட நம்முடைய எல்லா கொள்கைகளையுமே கற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லா கல்வியும் அந்த கல்வியின் வழியே நிகழும் ஆக்கங்களும் தாயும் தந்தையும் நோக்கி அழைத்து செல்லும் வழியா இருக்கணும். வேற ஒரு பொறுப்பும் கிடையாது நமக்கு. நாம் இந்த பாடங்கள் நமக்கு எங்கிருந்து வழங்கப்படுகின்றன என்பது ஒருவேளை தொலைவில் இருக்கவங்களுக்கு புரியாது. ஆனா அருகிலும் என் சுற்றத்திலும் இருந்து இதனை எல்லாம் பார்க்குற எல்லாருக்குமே புரியும். நமக்கு இந்த பாடங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்படுவன. இந்த பாடங்களை நமக்கு ஏன் வழங்கணும்? என் வழியாக உங்களுக்கு ஏன் வழங்கணும்? உங்களுக்கும் இறைவன் தான் வழங்கலாம். அது நான் ஒரு வழியா இருக்கிறேன், அவ்வளவுதான். ஏன் வழங்கணும்? என்ன நோக்கம் இருக்கும்? இறைவனுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? ஒன்றே ஒன்றுதான், தன்னுடைய குழந்தைகள்
தன்னை நோக்கி வர வேண்டும். அதுதான் அந்த உரையாடல். இவ்வளவு உரையாடல்களும் அதனால்தான் நிகழ்த்தப்படுகின்றன. இந்த இறைவன் தன்னை நோக்கி தன் குழந்தைகளை ஈர்ப்பதற்கு ஏன் பாடங்களை வழங்கணும்? ஏன்னா ஒரு மூலத்தில் இருந்துதான் யாவும் வெளிப்படுகின்றன என்பதனை சான்றுகளோடு மெய்ப்பாடுகளோடு கொள்கையாக ஒருவர் உணர்ந்து விட்டால் அவர் தன்னை அறியாமல் தன் மூலத்தை நோக்கி புறப்படுவார். வேறு வழியே கிடையாது. இங்கே இருக்கும் பொருட்கள், இந்த பேரண்டத்தின் விதிகள் ஒழுங்குகள் யாவும் தன்னிச்சையாக இருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு என்பது போன்ற அபத்த கருத்துக்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கிறது, அந்த சொல்லே ஒரு பொருத்தம் இல்லாத சொல். நான் மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அதுக்கு தனியா சக்தி இருக்கு. இத போன்ற கதையாடல்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, அந்த ஒரு மூல நிலை குறித்த உண்மையை மறைக்கின்றன. இந்த பிரபஞ்ச சக்தி என்ற பெயரால் உள்ள பல்வேறு பயிற்சிகள், முயற்சிகள், அதன் வழியாக அவர்கள் கற்கும் கல்வி, இதெல்லாம் எதை சாதிக்குது அப்படின்னு பார்த்தா தன்னோக்குவாதத்தை சாதிக்குது. நீங்க பாருங்களேன், இந்த இயற்கை வளங்களை சூறையாடக்கூடிய ஏறத்தாழ அனைவருமே இந்த பிரபஞ்ச சக்தியை பற்றிய உரையாடல்கள் இருப்பாங்க. அதுக்கான தவம் அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அதாவது பிரபஞ்ச சக்தியை நம்புற எல்லாருமே தீயவர்கள் அல்ல. ஆனா தீயவர்களில் பெரும்பகுதியினர் பிரபஞ்ச சக்தியை நம்புறவங்க. அது தெளிவா நான் சொல்லிடுறேன். அறியாமையில அப்படி ஒண்ணு இருக்கு, இறைவன் இல்லை, பிரபஞ்சத்துக்கு தான் சக்தி இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அவர்கள் ஒரு நாள் தங்கள் வழிக்கு வருவாங்க. ஆனா மிக பெரும்பான்மையான தீமைகள் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இறை மறுப்புலதான் நடக்குது. இறைவன்னு யாரும் இல்லை, ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதோ சக்தி இருக்கு. அந்த அவங்க பஞ்சபூதம்னு சொல்றது, நம்ம ஐம்பூதம்னு சொல்றோம், அந்த பூதங்களுக்கு சக்தி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சக்தி இருக்கு. இப்படியான அறிவு செருக்கு வளர்ந்துருச்சு. இந்த நிலையில எந்த அறிவும் இல்லாம கல்வியும் இல்லாம இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு, அந்த கூட்டத்துக்கான ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு கல்வியும் கற்காத ஒரு மூடனுக்கு இந்த பாடங்கள்லாம் ஏன் வழங்கப்படணும்? ஏன்னா இறைவன் தன்னுடைய மூலம் மற்றும் வெளிப்பாட்டு நிலைகளை, அவற்றின் ஒழுங்குகளை துல்லியமான சூத்திரங்கள் வழியாகவே விளக்கிவிடும் பொழுது அவனுடைய போக்கை தவிர வேறு எதுவும் நமக்கு ஒரு பொருட்டாவே தெரியாது. எதன் மீது ஒரு அடிப்படை மதிப்பு கூட வராது. இறைவனுடைய நெறி ஒன்றே நெறி, அவன் வகுப்பதே போக்கு என்பது நமக்கு வெறும் கல்வி அறிவு இல்லை, நமக்கு மெய்ப்பாடு, நம்முடைய அன்றாடம், அது நம்முடைய உணர்வு, அதுதான் நம்முடைய உணர்ச்சி. இதற்கு வெளியில இருப்பவை எல்லாமே மாயின் சிதைந்த வடிவங்கள் என்பது தெரியும். இது வெறும் நம்பிக்கையே இல்லை. வெறுமனே இறைவன் இருக்கிறான் நம்பிக்கைக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்பிக்கை பற்றாதிரு. நம்பிக்கையெல்லாம் ஆகாது. நம்பிக்கை சந்தேகம் எல்லாம் எந்த வழியும் காட்டாது, அது வழி மாற்றி தான் விடும். மெய்ப்பாடுகளை நோக்கு. ஒன்று ஒரு கருத்து மெய்ப்பாடு அடைதா அதை ஏத்துக்க, மெய்ப்பாடு அடையலைன்னா ஏத்துக்காதுன்னு தான் நம்ம சொல்றோம். நாம எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு கூட உருகெழு நூல்ல சூத்திரங்கள் இருக்குன்னா, அந்த சூத்திரங்களை நம்ம ஒரு இலையில் செலுத்தி அதோட மெய்ப்பாடை பார்த்துட்டு தானே மாணவர்களுக்கு கற்றுத்தரோம். அப்ப நீங்களே பாடம் நடத்துறீங்க. எண்கோணம் என்பதுதான் மூல வடிவம். ஒரு புளிச்சக்கீரையுடைய இலை விரலி வடிவத்துல இருக்கு. அந்த புளிச்சக்கீரையும் எண்கோணத்துக்குள்ளதான் இருக்குன்றதை இன்னைக்கு நம்ம மெய்ப்பாடு அடைய செய்யறோம் இல்லையா?
எண்கோணத்துக்குள்ளதான் அது இருக்கு என்பதற்கான சூத்திரங்கள் இருக்கு இல்லையா? அந்த எண்கோணம் தான் புளிச்சக்கீரையோட அந்த வடிவத்தை உள்ளடக்கி இருக்குன்றது நமக்கு துல்லியமா தெரியுது. இப்ப இந்த மெய்ப்பாடை யாரு மறுக்க முடியும்? இந்த 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 சூத்திரங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பது ஒவ்வொரு கணமும் எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு இலக்கணமும் ஒவ்வொரு சூத்திரமும் இறைவன் வழங்கியது என்பது நமக்கு தெரியும். அதன் பிறகு நம்ம எங்க போயிட முடியும்? அவனை தவிர வேறு எதை நாட முடியும்? அவன் வகுக்கும் போக்கை தவிர வேறு எதில் வாழ்ந்து விட முடியும்? இதுதான் பொறுப்பு. மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு என்னன்னா, யாவும் அம்மையப்பர் அருளுபவையே, யாவும் சிவமே என்பதனை மெய்ப்பாட்டோடு ஏற்றுக்கொண்டு அவன் தாழ் நோக்கி பாய்தல் தான் பொறுப்பு. அப்படி பாயும் பொழுது சூழலில் மேம்பாடு நிகழும். ஏன்னா இறைவனுடைய தாழ் நோக்கி செல்பவர்கள் யாருக்கு தீங்கிழைக்க போறாங்க? இல்ல அவர்களுக்கு தீங்கிழைக்க எண்ணம் வந்துடுமா? அப்படி வந்தா அந்த போக்குல இருக்க முடியுமா? இருக்க முடியாதே. அப்ப யாருக்கும் தீங்கிழைக்காத மெய்ப்பாடுகளின் அடிப்படையிலான வாழ்க்கை அமையும். அத சூழல்ல உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர்களையும் மேம்படுத்துவதற்கு பணியாற்றுவது. இதுதானே தவிர நாம் செய்வதற்கு இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே இறைவன் ஏற்கனவே. நாம வேடிக்கை பார்க்கறதுக்கே பல ஆயிரம் பிறவிகள் வேணும். அவர் அம்மையும் அப்பனும் இங்கே கட்டி வைத்திருக்கும் பேரண்டத்தை புரிந்து கொள்வதற்கு எத்தனை ஆயிரம் பிறவிகள் இருந்தாலும் போதாது. அப்ப நாம இங்க செஞ்சு ஒண்ணு அப்படியே உலகத்துக்கு காட்டுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது எப்படின்னா அந்த ஒரு ஒரு பெருங்கோட்டையில் வாழும் ஒரு அரசனுடைய குழந்தைகள் மணலை குவித்து கோட்டை போல ஒன்று கட்டி அது மிக நேர்த்தியாக இருக்கிறது என்று வேடிக்கை பார்த்தால் எப்படி இருக்குமோ அது போலதான் நாம எவ்வளவு பெரிய கோயில் கட்டினாலும் எவ்வளவு பெரிய கருவிகளை கண்டறிந்தாலும் அப்படித்தான். நீ எதை கண்டறிந்தாலும் நீ எதை செய்தாலும் அதன் மூலத்தை ஏற்கனவே ஐயன் வைத்திருக்கிறான். அவன் கட்டாத கோட்டைகளை எல்லாம் நம்ம கட்டிட முடியாது. அவனுக்கு கோயில் எழுப்புவது என்பதே ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு தான். இந்த பேரண்டமே அவனுடைய உடல். அதுதான் கோயில். அந்த கோயிலின் துளிகள் தான் நம்ம உடல். இப்ப நம்ம உடலும் கோயில். அது மட்டுமா, இலை, புழு, பூச்சி, மண் துளி, மழை துளி எல்லாமே கோயில் தான். எல்லாத்துலயும் அவன் தான் இருக்கிறான். அதனால இதை விட சிறந்ததெல்லாம் எந்த வடிவ கொள்கையும் வைத்து நாம செய்ய போறது இல்லை. அதனால நம்முடைய ஒரே ஒரு பொறுப்பு அல்லது அக்கறை என்பது இந்த கல்வி ஐயனை நோக்கி அழைத்து செல்வது. அதனால் இந்த கல்விக்குள் அவனே இருக்கிறான் என்பதனை மட்டும் விடாம பற்றி கொள்ளணும். இந்த கல்வியில அறிவு இருக்கு அல்லது இது ஒரு பெருமை தரும், இந்த கல்வியை வைத்துக்கொண்டு பெரியதா ஏதாவது செய்யலாம் எவ்வளவோ. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த ஒப்படைப்பு அல்லது அந்த ஒப்படைப்பு கூட இல்லை, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை தான் மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்னு நான் கருதுகிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துலயுமே இதை ஒரு எண்கோணமா பார்க்கறதுக்கான மெய்ப்பாடுகள் நிறைய வாய்ப்பா இந்த நூல் அமைஞ்சதுதான். இதுல இலையை எடுத்து அளந்து பார்க்கும்போது நீளம், அகலம் எப்படி இருக்கு, அதோட விகிதம் எப்படி இருக்கு இப்படின்றத ஒவ்வொன்றத்தையும் அளந்து பார்த்து அந்த விகிதத்தை வச்சு அதை புரிஞ்சிக்க முற்படும் போது அதுல நிறைய மெய்ப்பாடுகளை பார்த்தோம். அதுல எனக்கு தெரிஞ்சு மாணவர்களுமே நிறைய பேர் இந்த இலைகளை ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிட்டு அளந்து பார்த்து அதை பகிர்ந்திருந்தாங்க. இப்போ அதுல இருந்தும் நிறைய கற்றல்கள் கிடைச்சது. அதுலயும் அந்த பாகை பாடம்லாம் எட்டா தான் ஒரு இலையே மலருது. இலை விழுந்து முற்றிய நிலைக்கு ஒரு எட்டா நிலைகளா தான் போகுது அப்படின்றதுக்கு ஒரு நேரடி மெய்ப்பாடாவே அதை பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் பார்க்கும்போது வியப்பு சொல்ல முடியல என்னால. அந்த அளவுக்கு வியப்பா இருந்தது. இது இப்படிதான் நடக்குதுன்றதுக்கு இதை விட வேற என்ன மெய்ப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கும் நேரடியா நம்ம ஒரு நோக்கம் இல்லாம பார்க்கும்போது அதுல கிடைக்கிற மெய்ப்பாடுகள் ரொம்ப ஆச்சரியமாவும் அது அடுத்த கட்டத்துக்கும் நம்மள எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன விளக்கங்கள் அதுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்ததுன்னா
இது வரைக்கும் என் கூட சேர்ந்து கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி. நலன், தேன்மொழி, நெறியோன் உங்க மூவருக்கும் நன்றி. மிக மகிழ்ச்சி. ஒருங்கிணைத்த முகிலுக்கு நன்றி. நெறியோனோடு நம்ம கோயில் கட்டுமானம் தொடர்பாக தனியா ஒரு கலந்துரையாடல் வைக்கலாம். இந்த தலைப்புக்கும் வெளியில இருக்கு, நெறியோனுக்கு இணைப்பும் குறைவா இருக்கிறதுனால நம்ம நல்லாவே சிறப்பாகவே இன்னொரு நேர்காணல் உரையாடல் அமைத்துக் கொள்ளலாம். இந்த உரையாடலை உள்வாங்கும் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. வணக்கம்.